இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சார். ஹாய். ஹலோ மேடம். யார் இந்த பொண்ணு? மா என்னம்மா கோயிலுக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்காருன்னா யாரா இருக்கும்? அவர் லவ்வரா தான் இருக்கும். ஐயோ இல்ல சார், இவன் என் மாமா பொண்ணு. மாமா பொண்ணா? ம். ஆ, அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே. மாமா பொண்ணு தனியா கோயிலுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு வந்திருக்கேன்னா லவ் பண்றேன்னு தானே அர்த்தம். மேம் இல்ல மேம், இவங்க வெளியூர், இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பிரபு, டாக் ஆஃப் த டவுன் நீங்க தான். எந்த மீட்டிங் போனாலும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். மிஸ்டர் சிதம்பரம், பிரபுவை தெரியும்ல? ஆ, இந்த இயர் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்ட பிரபு தான் வாங்கினாரு. ஓ, இப்ப அந்த செங்கல்பட்டு ஃபேக்டரி விஷயத்துல அவர் எடுத்த முடிவை ஊரே பாராட்டிக்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆ, ஆ. ம். கங்க்ராட்ஸ் பிரபு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிறதுக்கு மட்டும் நீங்க உதாரணம் இல்ல, ஒரு நல்ல மனுஷனும் பேர் வாங்கியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார். பாய் சார். ஓகே, வரேன் சார். வரேன் சார். வாங்க. வரேன் சார். வரேன் பிரபு. பாய் சார். வரேன் பிரபு. வரேன் பிரபு. பாய் சார். வரேன். ஆ, வாங்க. என் ஒய்ஃப் கைய வச்சு என் கண்ணை குத்தல, என் கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க. அதனால வந்ததுதான் தோ அவங்க என்ன புகழ்ந்துட்டு போறதும், இன்னைக்கு சிட்டியே என்னை பத்தி பேசுறதும். சார், நல்ல உங்களுக்கு கெட்டது நினைச்சா கெட்டதும் நல்லதா மாறிடும். அது உங்களுக்கு தெரியாதா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இனிமேலாச்சு நல்ல புத்தியோட இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அது இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அந்த கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீ வாமா. ஹலோ ஆபீசர். ஹாய். எதுக்கு இப்ப இங்க வந்த? உலகத்திலேயே லவ்வரை பார்த்ததும் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து எதுக்கு வந்தேன்னு கேக்குற ஒரே லவ்வர் நீயா தான் இருப்ப. அவன் நம்ம லவ்வர் தேடி வர மாட்டாளா, நாம அவளை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க? சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் சார பார்க்க முடியுமோ? உன்னை நம்பிலாம் போய் கோவில்ல வெயிட் பண்ண நான் தயார் இல்லப்பா. அதனால கொஞ்ச நேரம் இருந்து லவ் பண்ணிட்டு போறேன். சௌமியா, என்ன விளையாடுறியா? லவ் பண்ற நீ. சௌமியா, இது யார் ஆபீஸ் ஞாபகம் இருக்குல்ல? எங்க ஆபீஸ் தான். எல்லாரும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சௌமியா, புரிஞ்சுக்கோ சௌமியா. உங்க அப்பா எப்ப வேணாலும் வரலாம். வந்தா உனக்கு தான் பிரச்சனை. ஓ, எனக்கு தானே பிரச்சனை. விக்னேஷ், வேளச்சேரி ஃபைல் எங்க இருக்கு? கதிர்கிட்ட இருக்கு.
கதிர் அங்க இருக்கான். அவன் கேபின்ல தான் இருக்கான். ம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா, நான் தான் வர சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, ஸ்டடீஸ்ல டவுட்னு சொன்னா. நான் தான் சொன்னேன் கதிர் ஆபீஸ்ல இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கொன்னு. எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அவ எங்க போறா, என்ன பண்றான்னு பாக்குறதோட என்ன வேலை உனக்கு? ஆமா, எதுக்கு அவளை வெளியில அனுப்புற? இல்லங்க, அவ படிக்கணும்ல. இளிச்சா, அவ எங்க படிக்கிறா? படிக்கிற மாதிரி நடிக்கிறா அவ. அந்த குப்பத்து பையனை பாக்குறதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கான். நான் எதையும் சாதாரணமா எடுத்துக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காள அவ. இனி அவளை என்ன பண்ற பாரு. இனி அவனை பாக்குறதுக்கு போனான்னு தெரிஞ்சது ஒன்னா ரெண்டா வெட்டுவேன். ஏய், என்னடி நடிச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பண்ற காரியத்துக்கு நான் தாண்டி தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? இத பார், நீ நினைக்கிற மாதிரி அந்த பையனை கனவுல கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. வெட்டி போட்டாலும் போடுவாரே தவிர அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டாரு. அவனை மறக்கிறது தான் உனக்கும் நல்லது. இனிமே வீட்டை விட்டு வெளியில போன உன் காலை உடைச்சிடுவேண்டி.